தீரா நோய்கள் தீரவும் திருமண தடை விலகவும் ஒரே வழிபாடு. இந்த வழிபாட்டு முறையை கடைப்பிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்காவது ஆரோக்கியத்தில் குறைவாக இருந்ததாலோ இல்லை திருமண தடைகள் இருந்தாலோ கண்டிப்பாக விலகி நல்லதொரு வாழ்க்கை அவங்களுக்கு இனிதாக அமையும். அப்படிப்பட்ட விரத முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி அப்படி என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஆனி மாதத்தில் ஒரு நிறைய சிறப்புமிக்க வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு விரத முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நடராஜ பெருமானுக்கு வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தாங்க ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த மகா அபிஷேகத்தை தரிசனம் செஞ்சாலே போதும். கர்ம வினைகள் அகலும், மன அமைதி கிடைக்கும், தீராத நோய்கள் தீரும், திருமண தடைகள் விலகும் உள்ளிட்ட ஏராளமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க காத்துட்ருக்குதுங்க. அப்படிப்பட்ட திருமஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். அவற்றில் முக்கியமானதாக சொல்லப்படுறது தான் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆனி திருமஞ்சனம். இது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனி திருமஞ்சனம் மார்கழியில் நடக்கும் ஆருத்ரா தரிசனம் தான். திருமஞ்சனம் அப்படின்னாலே மங்கள நீராட்டு அப்படி இல்லைனா அபிஷேகம் அப்படின்ற பொருள் தாங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக நடராஜருக்கு இந்த அபிஷேகம் நடத்துறதுனால தான் இது ஒரு மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு நடராஜருக்கு இந்த அபிஷேகம் நடத்தப்படுது. நடராஜருக்கு நடத்தப்படும் 6 அபிஷேகங்களில் ஆனி திருமஞ்சனம் மட்டும்தான் மாலை நேரத்தில் நடத்தப்படுறது. மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் அதிகாலையில் தான் நடத்தப்படுறதுங்க. அப்படிப்பட்ட ஆனி திருமஞ்சனம் இந்த வருடம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சனம் 10 நாட்கள் விழாவாக நடைபெறும். உலகில் இருக்கக்கூடிய முதல் சிவன் கோயில் அப்படின்னு போற்றப்படக்கூடிய உத்திரகோச மங்கையில் மரகத நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தின் போது அவரது பச்சை நிற திருமேனி மின்னுவதை காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க. இதற்காக பல சிவபக்தர்கள் விரதம் இருந்து அன்னைக்கு அதை காண ஆர்வமாக இருப்பாங்க. இந்த வருடம் ஆனி திருமஞ்சனம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில நடக்க இருக்குது. இந்த திருமஞ்சனம் அன்னைக்கு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி முடிகிற பட்சவங்க சிதம்பரம் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நடராஜரை சுற்றி இருக்கக்கூடிய வட்ட வடிவ நெருப்பு வளையம் இந்த அகண்ட பிரபஞ்சத்தை சொல்லுதுங்க. பறக்கும் சடைமுடி இறைவன் எல்லையற்ற ஆற்றலோடு பேரானந்தத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறதையும் சொல்லுதுங்க. சடையில் உள்ள கங்கை ஞானம் பேரறிவையும் பிறைச்சந்திரன் கால சக்கரத்தையும் குறிக்குது. நவீன இயற்பியலாளர்கள் கூட நடராஜரின் இந்த நடனத்தை அணுக்களின் நடனத்தோடு ஒப்பிடுறாருங்க. 64 சிவ வடிவங்களில் நடராஜரின் வடிவமே சைவ சமயத்தின் உச்சகட்ட ஞான வடிவமாக இது கருதப்படுது. அதனால தான் பிரபஞ்ச இந்த இயக்கத்தோட நடராஜரோட நடனத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கப்படுது. நடராஜர் தில்லையில் இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறனால தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சைவ மரபில் ஒரு கருத்தும் இருக்குது. இது உண்மைதான் அப்படின்னு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அறிவியலில் கூட ஒப்புக்கிட்டு இருக்காங்க. அணுவிற்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான் போன்ற துகள்கள் இடைவிடாது அதிர்ந்து கொண்டு சுழன்று கொண்டும் இருக்கின்றது. அதனால தான் இந்த அறிவியல் உலகம் துகள்களின் நடனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு அணுவின் இயக்கமும் பிரபஞ்சத்தோட உருவாக்கமும் அழிவும் அந்த நடனத்தில் அடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆனி திருமஞ்சனம் அன்னைக்கு நடராஜ பெருமானை தரிசிக்கிறது மூலமாக நமக்கு பல வகையில் நமக்கு பலன்கள் வந்து சேரும். நம்முடைய உடலையே கோவிலாக உருவகித்து சொல்லப்படுதுங்க. மனித உடலோட உச்சக்கட்ட ஆன்மீக ஆற்றல் புள்ளியாக தலைப்பகுதி விளங்குறது போல ஒட்டுமொத்த பூமிக்கும் எல்லா சிவாலயங்களுக்கும் முதன்மை ஆற்றல் மையமாக விளங்குவது தான் இந்த சிதம்பரம். இதனால தான் இதை மூல ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படிப்பட்ட கோயில் சிதம்பரத்துக்கு போயிட்டு ஆனி திருமஞ்சனத்தை அன்னைக்கே நடராஜரை தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களும் உங்களை வந்து சேரும்.
அது மட்டும் இல்லைங்க, மறக்காமல் 2026ஆம் ஆண்டிற்கான புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன விழா 10 நாட்கள் நடைபெறும். நான் முன்னாடியே சொன்னேன். ஜூன் 13ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கிடுச்சு. ஜூன் 20 சனி இரவு தங்க ரதத்தில் பிச்சாடனால் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தான். ஜூன் 21ஆம் தேதியும் அதிகாலை 3 மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறதா இருக்குது. திரு ஆபரண காட்சியும் நடைபெறதா இருக்குது. இந்த ஆணி திருமஞ்சன தரிசன விழா ஜூன் 22 நடைபெறுது. கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க, தரிசிச்சுட்டு வாங்க. சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.